முதலில் ஆர்பிட்ரேஜின் கருத்தை புரிந்து கொள்வோம். நீங்கள் ஆன்லைனில் ஒரு மொபைல் போன் 50,000 ரூபாய் என்று கவனிக்கிறீர்கள். உங்களுடன் பணியாற்றும் சக ஊழியர் ஒருவர் அதே போனை 55,000 ரூபாய்க்கு சில்லறை விற்பனை கடையில் வாங்க திட்டமிட்டுள்ளார். ரிஸ்க் இல்லாத லாபத்திற்கான வாய்ப்பை பார்த்து ஆன்லைனில் நீங்கள் 50,000 ரூபாய்க்கு வாங்கி அதே நேரத்தில் அதை உங்கள் சக ஊழியருக்கு 55,000 ரூபாய்க்கு விற்கிறீர்கள். உங்களுக்கு இது ஒரு ஆர்பிட்ரேஜ் லாபமாக 5,000 ரூபாய் கிடைக்கிறது. ஆர்பிட்ரேஜ் என்பது ஒரே நேரத்தில் இரண்டு வெவ்வேறு சந்தைகளில் ஒரே சொத்தின் விலையில் உள்ள வித்தியாசத்தை பயன்படுத்திக் கொள்வதை குறிக்கிறது. இது ஒருவரை மலிவான விலையில் வாங்கவும் அதை அதிக விலைக்கு விற்கவும் இதன் விளைவாக லாபம் அடையவும் உதவுகிறது. ஒரு ஆர்பிட்ரேஜ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை அது ஸ்பாட் பணச்சந்தை மற்றும் ஃபியூச்சர்ஸ் சந்தை என்ற இரண்டு வெவ்வேறு சந்தைகளில் பத்திரங்களை வாங்குதல் மற்றும் விற்பதன் மூலம் லாபத்தை சொந்தமாக்குகிறது. ஸ்பாட் பணச்சந்தை என்று வரும்போது ஒரு பங்கை தற்போதைய விலையில் வாங்கலாம் அல்லது விற்கலாம். ஃபியூச்சர்ஸ் சந்தை அதன் பெயர் குறிப்பிடுவது போல முன்னரே தீர்மானிக்கப்பட்ட எதிர்கால விலையில் ஒரு பங்கை வாங்கலாம் அல்லது விற்கலாம். ஸ்பாட் விலைக்கும் ஃபியூச்சர்ஸ் விலைக்கும் உள்ள இந்த வித்தியாசம்தான் ஒரு ஆர்பிட்ரேஜ் வாய்ப்புக்கு அனுமதிக்கிறது. இன்றைக்கு ஏ பங்கு 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இது ஒரு ஸ்பாட் விலை. எனவே நீங்கள் ஏ பங்கை 200 ரூபாய்க்கு வாங்கலாம் அல்லது விற்கலாம். ஃபியூச்சர் சந்தையில் அதே ஏ பங்கு 201 ரூபாய் என்ற ஒரு மாத எதிர்கால விலையில் வர்த்தகம் செய்யப்படுகிறது. எனவே நீங்கள் ஒரு மாதத்திற்கு பிறகு 201 ரூபாய்க்கு ஏ பங்கை வாங்க அல்லது விற்க உறுதியளிக்கலாம். ஆர்பிட்ரேஜ் நிதி ஒரே நேரத்தில் இரண்டு பரிவர்த்தனைகளை செய்யும். அதன்படி விலை குறைவாக இருக்கும் இடத்தில் வாங்கும், விலை அதிகமாக இருக்கும் இடத்தில் விற்கும். எனவே நமது எடுத்துக்காட்டில் பங்குச்சந்தையில் ஏ பங்குகளை 200 ரூபாய்க்கு வாங்கி அதே நேரத்தில் பங்கு ஏஐ ஒரு மாத எதிர்கால விலையான 201 ரூபாய்க்கு விற்கவும் 200 ரூபாய் முதலீட்டில் ஒரு மாத காலப்பகுதியில் 1 ரூபாய் ஆர்பிட்ரேஜ் லாபம் திறம்பட பூட்டப்பட்டுவிட்டது. இப்போது ஏ பங்கின் விலையை பொருட்படுத்தாமல் ஒரு மாதத்திற்கு பிறகு உங்கள் லாபம் பூட்டப்படும். பங்கு ஏவின் விலை 250 உயர்ந்தாலும் அல்லது 150 குறைந்தாலும் நீங்கள் 1 ரூபாய் லாபத்தை பெறுவீர்கள். ஆர்பிட்ரேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸின் நன்மைகள் பின்வருபவை. அது மிதமான குறைந்த ரிஸ்க் ஆகும். ஆர்பிட்ரேஜ் ஃபண்டின் நன்மைகளில் ஒன்று அவை மிதமான குறைந்த ரிஸ்க் ஆகும். ஒவ்வொரு செக்யூரிட்டியும் ஒரே நேரத்தில் வாங்கப்பட்டு விற்கப்படுவதால் கிட்டத்தட்ட எதிர்தரப்பு ரிஸ்க் என்பது இல்லை. எதிர்கால ஒப்பந்தம் மதிக்கப்படும் என்று கிளியரிங் ஹவுஸ் உத்தரவாதம் அளிக்கிறது. எனவே எதிர்தரப்பு ரிஸ்கை நீக்குகிறது. வட்டி வருமானம். கிளியரிங் ஹவுஸ் இந்த உத்தரவாதத்தை வழங்குவதற்காக போர்ட்ஃபோலியோவின் சில சதவீதத்தை நிலையான வைப்புத் தொகையாக எடுத்துக் கொள்கிறது. இதனால் போர்ட்ஃபோலியோவுக்கான வட்டி வருமானத்தை உருவாக்குகிறது. வரி விதிப்பு. ஆர்பிட்ரேஜ் நிதிகள் ஈக்விட்டி வரி விதிப்பை அனுபவிக்கின்றன மற்றும் பார்க்கிங் பணத்திற்காக பயன்படுத்தப்படும் மற்ற குறுகிய கால கடன் நிதிகளை காட்டிலும் சிறந்த வரிக்கு பிந்தைய வருமானத்தை அளிக்கும் திறனை கொண்டுள்ளன. ஆர்பிட்ரேஜ் நிதிகளை நீங்கள் எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றி மேலும் அறிய உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தரிடம் உரையாடவும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.